யார் இந்த ஐயப்பன் தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐயப்பன் அப்படிங்கிறவர் ஒரு தமிழ் கடவுள், ஈசனோட மகன் அப்படின்னு. ஒரு தடவை மகிஷி அப்படிங்கிற ஒரு அறைக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட அண்ணன் மகிஷாசுரன் அழிச்சதால தேவர்களை பழிவாங்க நினைக்கிறா. அதுக்காக பிரம்மா கிட்ட தவிர இருந்து தன்னை சிவனுக்கும் திருமாலுக்கும் பிறக்கிற குழந்தையால மட்டும்தான் அழிவு ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வாங்குறா. அதுக்கப்புறம் தான் தன் அந்த 3 லோகத்திலையும் பூமியிலையும் அழிக்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஆணவத்தோட இருக்கும்போது மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு குழந்தை பிறகுது. அந்த ஒரு குழந்தை தான் ஐயப்பன். அந்த நேரத்தில் பாண்டிய வம்சத்தோட பந்தல நாட்டு அரசனான ராஜசேகரன் அப்படிங்கிறவர் சிவபெருமான் கிட்ட தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு தவறு இருக்காரு. அப்பதான் மனிதனா பிறந்த ஐயப்பன் கழுத்துல ஒரு மணியோட ஆற்றுக்கரையில அந்த அரசனுக்கும் கிடைச்சிருக்காரு. சரி, இது நமக்கு கடவுளா கொடுத்த ஒரு குழந்தை அப்படின்னு நினைச்சு அரண்மனைக்கு எடுத்துட்டு போகும்போது அங்க அரசனுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. வீரத்திலையும் அறிவிலையும் சிறந்ததோட சிவனோட வம்சத்துல பிறந்ததால ஐயப்பன் அந்த நாட்டோட அரசனாக்க முடிவு பண்றாரு. ஆனா அரசிக்கு தாமக அரசனாகணும் அப்படின்னு ஆசை. அதனால தன்னோட வயிறு வலி சரியாக புலிப்பால் வேணும் அப்படின்னு ஐயப்பன் கிட்ட சொல்றாங்க. இயற்கையோட விளையாட்டை புரிஞ்சுக்கிட்டு ஐயப்பன் காட்டுக்குள்ள போய் மைசி அப்படிங்கிற அந்த அறைக்கு அழிச்சதோட தான் அந்த ஆதி தேவனோட குழந்தை அப்படின்னு நிரூபிச்சிருப்பாரு.